Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷனுக்கான சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீக் இன்னைக்கு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகுது, நாளையிலேருந்து 23rd ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் என்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் எல்லா கொஷின் பேப்பருமே மாடல் கொஷின் பேப்பராக எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 7 கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கணும். கீழே இருக்கக்கூடியது, அடுத்து ஜியாகிரஃபி, தென் சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ். 1 மார்க்ஸை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு நம்ம அதாவது சோஷியலோ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ரொம்ப தரோவாக இருக்கணும். ஆஃப்டர் தட் சோஷியலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கு இல்லையா, அதுவும் கிவ் ரீசன்ஸும் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. டைம்லைன், ஹிஸ்ட்ரியில் டைம்லைன் அண்ட் தென் மேப், ஹிஸ்ட்ரி மேப்பும் ஜியாகிரஃபி மேப்பும் வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ரிமைனிங் கொஷின்ஸ் ஃபைனலாக முடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சோஷியலில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1 மார்க்கை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. ஏன்னா வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைமிங் ரொம்பவும் கம்மி, அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து அதை மெமரைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி, ஆன்சர் எனி 6 கொடுத்துருக்காங்க. 3 militant forms of nationalism, define dollar imperialism, name the neighboring countries of India, what is mean by normal lapse rate, list the fundamental rights guaranteed by Indian constitution, அடுத்து what is writ, what is per capita income, write the name of economic policies in India. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதை சூஸ் பண்ணி எழுதுங்க. இதில் வந்து கம்பல்சரி கொஷின் நமக்கு தரல. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின், ரைட் இன் டீட்டெயில் ஆன்சர் எனி 4. இதில் எனி 4 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. அதுக்கடுத்தது trace the circumstances that led to the rise of Hitler in Germany. Explain the divisions of northern mountains and its importance in India. அடுத்து 24th பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் அண்ட் கிவ் ரீசன் 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம அதை வந்து டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் நம்ம 3 லெசன்ஸ் ஃபுல்லாகவே தரோவாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு 5 மார்க் கொஷின் கிளியராக தெரியும். அப்போ 1 மார்க் ப்ளஸ் இந்த 5 மார்க் என் கையில் இருக்குது. மேப் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த மார்க்ஸ், டைம்லைன் தெரிஞ்சதுன்னா டைம்லைன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேஸ் ஆஃப் ஸ்கோரிங் மோர் மார்க்ஸ். டிஸ்டிங்விஷில் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் வெதர் அண்ட் கிளைமேட் கொடுத்துருக்காங்க. ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தேன் பிளெயின்ஸ். 25th question, explain the salient features of the Constitution of India கொடுத்துருக்காங்க. What are the methods calculating gross domestic product and explain it. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் அண்ட் வேர்ல்டு மேப்பில் இதுக்கு 6 மார்க் கொடுத்துருக்காங்க. மேப் ஒர்க்கு கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், கிரீஸ், செர்பியா அண்ட் தென் இட்டாலி. ஸோ 6 பிளேசஸ் கொடுத்துட்டு 6 மார்க்ஸ். இப்போது நமக்கு வந்து 1 மார்க் வரைக்கும் 12 மார்க்ஸ் வந்திருக்கு. 7 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் தென் 5 வந்து fill in the blanks. 7 + 5 12 ப்ளஸ் இந்த கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் நம்ம வந்து தரோவாக இருந்தோம்னா 17 மார்க்ஸ். 17 ப்ளஸ் மேப் ஒர்க் வந்து 6 மார்க், 23 மார்க்ஸ் இது வரைக்கும் நம்ம தரோவாக பண்ணியிருந்தோம்னா அதுக்கடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அதை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டஃப்னு நினச்சிங்கன்னா அது டஃப் தான். நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மார்க்குமே கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் ஆஃப்டர் நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட், அதாவது கொஷின் பேப்பர் பிஃபோர் கொஷின் பேப்பர் ரிவிஷன் தென் ஆஃப்டர் தட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட் அதில் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.